ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்தல ப்ரோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா சிஎஸ் ரேங்க்டு பார்ட் 3 வீடியோ. பட் என்ன ப்ராப்ளம்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வரைக்கும் போட்டப்போ ஒரு ரேங்க்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் வீடியோ எடுத்தேன், பட் அது கரெக்டாக சேவ் ஆகலை. ஸோ அது மட்டும் எனக்கு அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீதியிலேருந்து போடுறேன். இப்போ இந்த வீடியோவும் சேவ் ஆகாமல் தெரியல, பார்த்துட்டு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? Madness consumed me. खेलेगा फ्री फायर? हेलो भाई, डर रहा है क्या? हेलो भाई, डर रहा है क्या? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து கொண்டே இருக்கிறேன். ஐ எம் கம்மிங் ஃபார் யுவர் கவுண்ட் ஸ்டூபிட்ஸ். ஆப்போனன்ட் எனக்கு போட்டு தெருக்கி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கையில் வேறு இவன் அடிச்சிட்டான். எனக்கு போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டேய், வாடா டே, ரிவே பண்ணுறா டே. ப்ரோ ரிவே பண்ணு ப்ரோ. யார்கிட்ட கட்டானாவே எடுத்துட்டு போடுறது இல்லை. வெளியே வாடாடே, போட்டுடாடே பண்ணுறா. போகடா, இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒருத்தங்க ஆச்சு, இன்னொருத்தன் ஆனால் அதுக்கு தான் எங்காச்சு. ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ரவுண்டே என்ன எப்படி பண்ணிட்டானுங்களா? அடுத்து பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இப்போ புதுசாக ஒரு சென்சிட்டிவிட்டி போட்டிருக்கேன், அது நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. இப்போது ட்ரை பண்ணலாம். இதை புதுசாக ஒரு சென்சிட்டிவிட்டி மறுபடியும் நான் வச்சேன், நல்லபடியாக ஒர்க் ஆனிச்சு. பட் அது வீடியோ எடுக்க விட்டேன். சும்மா ட்ரைனிங் போயிருந்தேன், அப்போ வச்சு பார்த்தேன், கரெக்டாக வந்துச்சு. அது வீடியோ எடுக்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒர்க் தான், நல்லா ஒர்த்தான சென்சிட்டிவிட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு வீடியோட லாஸ்ட்டு அந்த சென்சிட்டிவிட்டியோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து காட்டுறேன், எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மறுபடியும் சொல்லுவேன், உங்களுடைய மூமெண்ட்டுக்கும் உங்கள் ஃபோனுக்கு ஏற்றது தான், உங்கள் மூமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஏற்றது தான் இது. அப்படியே ஐயோ, அது நின்ன வெட்டு தாண்டா போய் இறங்கினேன். ஏன்டா அப்படி? கரெக்டாக நான் சட்டன். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தாள் வாங்கடா டக்குன்னு வாங்கடா. ஓ, அதுக்கெலாம் நம்ம அடுத்து போட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சு அடுத்ததும் காலி. நான் ஒரு கிலோ எடுத்ததோட கரெக்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரவுண்டு 2, சரி ரவுண்டு 3. நாம் ஜெயிச்ச ரவுண்டு 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன எடுக்கலாம்? P90 சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரம்பிக்கலாமா? அடுத்தது ஆரம்பிக்கலாம். வாங்க. ஐயோ P90 வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். இவன் வேறு ஸ்மோக் போட்டுவிட்டான். மண்டையிலேயே எப்படி தூக்கம்னா மண்டைக்கு இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பேக்லேயே போடும். ஐயோ, நான் ஒருத்தன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நம்ம டீம்மேட் எல்லாம் போட்டு சொல்கிறானுங்க. டே இருங்கடா, கொஞ்சம் தாக்கு பிடிங்கடா டே. இன்னொரு டிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நமக்கே வாங்க சார் வெளியே வாங்க சார். வாடா வெளியே.
ஐயோ போச்சு ஃப்ரெண்ட்ஸ். Help me! ஹெட்லேயே விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிச்சிட்டாரா? அடிச்சு ப்ரோ. ஆட போங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. டைம் வேறு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு டக்கு டக்குன்னு கட் ஆயிரும் போல் எனக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். Oh, I say no to havoc. அடிக்கடி இது Savor பண்ணிக்கிட்டே இருக்கேன். every anarchic heartbeat. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சா விடமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பாட்டுத்தனமாக நான் விளாண்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Help me. வந்துச்சு. அடே ஐயோ வேறு நம்ம போட்டோம். அப்படியே அவங்க கீழே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அடிக்கிறோம். ஐயோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தலையை காட்டி ஒன்று ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ். எனக்கு பக்கன்னு ஆகி போச்சு. நம்ம முடிச்சிட்டோம். Good job. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம்னா இதுவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட் கன் எக்ஸ்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி இதை வேறு நான் தீண்டி விட்டுட்டே இருக்கிறேன். எப்படி ரெக்கார்டு ஸ்டாப் ஆகாமல் இருந்துருமான்னு எனக்கு பயமாகவே இருக்குது. ஸ்டாப் ஆகாமல் இருந்துச்சுன்னா சரி. திடீர்னு ஸ்டாப் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் ஆனால் கூட பரவாயில்ல. சேவ் ஆகாமே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ ஐயோ அடி விட்றான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அன்வான்டாக வந்து அடி வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மொக்கையாக வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ அடிச்சு விடு ப்ரோ. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ப்ரோ. முடிச்சிட்டிங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நாளைக்கு இல்லை. சூப்பர். ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் நிஜமாவே நல்லாவே விளாண்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் விளாட முடியல. அண்ட் அடுத்த வீடியோ வந்து அடுத்த சீசன் முடியறதுக்குள்ளார வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே வந்துடும். பட் எப்போ வருங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட்டாகும். இன்றைக்கி வராது. இந்த வீடியோ இன்றைக்கோட வந்துச்சு. இந்த வீடியோ இன்றைக்கி மட்டும் வரும். அடுத்த வீடியோ அப்புறமேட்டு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த தடவை வாண்டடாக நான் போய் அடி வாங்க மாட்டேன். அவங்க வர வச்சு நான் அடி கொடுக்க வந்தேன். வரமாட்டேங்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்களே காணும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக இருக்கிறானுங்க. திடீர்னு வந்துடுவானுங்களோ. ஹெட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். Help me. Thanks. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். First doom. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எப்பவுமே நல்லது. ஒருத்தன் ஐயோ அவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நான் எடுத்துக்கேன் ப்ரோ. கில்லை எடுத்துக்கேன் ப்ரோ. நான் கில்லை எடுத்துக்கேன் ப்ரோ. போங்க ப்ரோ.
I need glue. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வெற்றிகரமாக வீடியோ முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்களது எஸ் தலை ப்ரோ. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, see you, பை பாய். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய புது சென்சிட்டிவிட்டி வச்சது. அது நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணி பார்த்தேன். ட்ரைனிங்கில் வச்சு பார்த்துருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த வீடியோ எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ட்ரைனிங்லேயே நிஜமாலுமே ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து 100 கீழே அடித்தேன். டெசர்ட் ஈகிள், எஸ்விடி, இல்லை MP5 இந்த மாதிரி எல்லா கன்னுக்குமே வந்து ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஒன்டா போயிருது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.